இயேசுவின் அன்பில் ஒன்றித்து வாழும் சகோதர சகோதரிகளை, கிருபையின் நேரம் என்ற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த நாளிலும் ஆண்டவரின் நேச உறவுகளை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர் நிறைந்த ஒரு நாளாக இருக்க இயேசு கிறிஸ்துவின் பெயரால் நான் வாழ்த்துகிறேன். நேற்றைய தினம் ஆண்டவர் வருகையின் போது பேறு பெற்றோர் யார் என்று பார்த்தோம். இந்த நாளில் ஆண்டவர் வருகையின் போது பேறு பெறாதோர் யார்? ஆண்டவர் வருகையின் போது பேறு பெறாத மக்களாய் இருப்போர் யார் என்று சொல்லி இந்த நாளில் இறை வார்த்தைகளை நாம் தியானிக்க இருக்கிறோம். திருவெளிப்பாட்டு புத்தகம் 16ஆம் அதிகாரம் 15ஆம் வார்த்தையின்படி, ஆண்டவர் வருகையின் பொழுது ஆண்டவர் கொடுத்த அந்த மீட்பின் ஆடையை, இரட்சிப்பின் ஆடையை அணியாமல் ஆண்டவர் வருகையின் போது ஆடையின்றி பிறந்த மேனியாய் வெளிப்படுபவர்கள் பேறு பெறாத மக்களாய் இருப்பார்கள். ஆண்டவர் வருகையின் பொழுது ஆண்டவர் கொடுத்த அந்த இரட்சிப்பின் ஆடையை, மீட்பின் ஆடையை அணியாமல் ஆண்டவர் வருகையின் பொழுது ஆடையின்றி பிறந்த மேனியாய் இருக்கிற மக்கள் பேறு பெறாதோர் என்று இறை வார்த்தை சொல்லுகிறது. ஒரு மனிதர் எப்பொழுது ஆடையின்றி பிறந்த மேனியாய் வெளிப்படுகிறார்? ஒரு மனிதர் பாவம் செய்கிற பொழுது, ஒரு மனிதர் ஆண்டவரின் கட்டளைகளை மீறி ஆண்டவருக்கு விரோதமாக பாவம் செய்கிற பொழுது, அந்த மனிதர் ஆண்டவர் கொடுத்த அந்த பரிசுத்தம் என்கிற ஆடையை இழந்து அந்த மனிதர் ஆடையின்றி பிறந்த மேனியாய் வெளிப்படுகிறார். ஒரு மனிதர் பாவம் செய்கிற பொழுது ஆண்டவர் கொடுத்த அந்த பரிசுத்தம் என்கிற ஆடையை இழந்து அந்த மனிதர் ஆடையின்றி பிறந்த மேனியாய் வெளிப்படுகிறார் என்று இறை வார்த்தைகள் நமக்கு சொல்லுகின்றன. தொடக்க நூல் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வார்த்தையில் நாம் பார்க்கிறோம். மக்களே, ஆதாம் கடவுளை பார்த்து சொல்லுகிறார், ஆண்டவரே, தோட்டத்தில் குரலை நான் கேட்டேன், எனக்கு அச்சமாக இருந்தது, நான் பயந்து ஒளிந்து கொண்டேன். ஏன் என்று சொன்னால், நான் ஆடையின்றி நான் பிறந்த மேனியாய் இருக்கிறேன் என்று ஆதாம் சொல்லுகிறார். ஆம் அருமையானவர்களே, ஆதாம் ஆண்டவர் கட்டளையை மீறி பாவம் செய்ததால் ஆண்டவர் கொடுத்த பரிசுத்தம் என்கிற ஆடையை இழந்து ஆதாம் அங்கு ஆடையின்றி பிறந்த மேனியாய் வெளிப்படுகிறார். அருமையான சகோதர சகோதரிகளே, எப்பொழுது ஒரு மனிதர் ஆண்டவர் வருகையின் பொழுது ஆடையின்றி வெளிப்படுவார்? ஆண்டவர் வருகையின் பொழுது எப்பொழுது ஒரு மனிதர் ஆடையின்றி பிறந்த மேனியாய் வெளிப்படுவார்? அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்தின் செல்வத்திற்கும் உலகத்தின் இன்பத்திற்கும் இச்சைக்கும் அடிமையாகி சத்துருவின் சூழ்ச்சிகளில் வீழ்ந்து பாவத்திலே வாழ்ந்து பாவத்திலே மரிக்கிற ஆன்மாக்கள், பாவத்திலே வாழ்ந்து பாவத்திலே மரிக்கிற ஆன்மாக்கள் ஆண்டவர் வருகையின் பொழுது பரிசுத்தம் என்கிற அந்த ஆடையை இழந்து ஆடையின்றி பிறந்த மேனியாய் வெளிப்படும். இப்பேற்பட்ட ஆன்மாக்கள் நித்திய சாவுக்கு அவர்கள் உட்பட்டு இருப்பார்கள். அருமையான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் வருகையின் பொழுது நாம் மட்டும் மீட்பின் ஆடையை அணிந்திருந்தால் போதாது பிள்ளைகளே. இதற்காக கடவுள் நம்மை தெரிந்து கொள்ளவில்லை, இதற்காக கடவுள் நம்மை பெயர் சொல்லி அழைக்கவில்லை. ஆண்டவர் வருகையின் பொழுது நாம் மட்டும் அந்த மீட்பின் ஆடையை, இரட்சிப்பின் ஆடையை அணிந்து நாம் வெளிப்படுவோம் என்று சொன்னால் அதற்காக கடவுள் நம்மை அழைக்கவில்லை. கடவுளுடைய ஒரே ஆசை என்னவென்று சொன்னால், பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதிய முதல் திருமுகம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வார்த்தையில் சொல்லுகிறார், இந்த உலகில் உள்ள அத்தனை மக்களுமே மீட்பு பெற வேண்டும் என்றுதான் கடவுள் ஆசிக்கிறார், கடவுள் ஏங்குகிறார். ஆம் அருமையானவர்களே, இந்த உலகில் உள்ள அத்தனை மக்களுமே மீட்பு பெற்று ரட்சிக்கப்பட்டு அந்த ராஜ்யத்தை உரிமையாக்கி கொள்ள வேண்டும் என்று சொல்லிதான் கடவுள் ஆசிக்கிறார், விரும்புகிறார். அப்படி என்று சொன்னால் இந்த உலகில் உள்ள அனைத்து ஆத்துமாக்களையும் ரட்சிப்புக்கு உள்ளாக்குவது ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களாகிய நமது கடமை பிள்ளைகளே, நமது கடமை. ஆம் அருமையானவர்களே, இன்று ஆண்டவரை அறியாமல் பாவத்தில் வாழ்கிற எத்தனையோ மக்கள் இருக்கிறார்கள்.
ஆண்டவரை அறிந்தும் பாவத்தில் வாழ்கிற எத்தனையோ மக்கள் இருக்கிறார்கள். அருமையானவர்களே, இந்த மக்களுக்கெல்லாம் ஆண்டவரின் வார்த்தையை எடுத்துச் சொல்லி, ஆண்டவரை பற்றி எடுத்துச் சொல்லி, அந்த ஆத்துமாக்களும் மனம் மாறும்படி செய்து, அந்த ஆத்துமாக்களும் ஆண்டவர் வருகையின் பொழுது ஆடை அணிந்து வெளிப்பட வேண்டும் என்றுதான் கடவுள் விரும்புகிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளின் வார்த்தைகள் நமக்கு கொடுக்கிற சிந்தனை, ஆண்டவர் வருகையின் பொழுது நாம் மட்டும் மீட்பின் ஆடையை அணிந்திருந்தால் போதாது. ஆண்டவர் வருகையின் பொழுது இந்த உலகில் உள்ள அனைத்து மக்களும் மீட்பின் ஆடை அணிந்து வெளிப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அப்படி என்று சொன்னால், ஆண்டவர் வருகையின் பொழுது ஆண்டவரை அறியாத மக்களுக்கும், ஆண்டவரை அறிந்து பாவத்தில் வாழ்கிற மக்களுக்கும் ஆண்டவர் வார்த்தை எடுத்துச் சொல்லி அந்த மக்களையும் ஆயத்தப்படுத்தி ஆண்டவர் வருகையின் பொழுது நாம் எல்லோருமே மீட்பின் ஆடையை அணிந்தவர்களாய் அவர் முன்னே வெளிப்பட வேண்டும் என்று சொல்லிதான் இன்றைய வார்த்தைகள் நமக்கு சிந்தனையை கொடுக்கிறது. ஆம் அருமையானவர்களே, நம்மை சுற்றிலும் உள்ள மக்களை ஆண்டவர் வருகைக்காக ஆயத்தப்படுத்துவோம். ஆண்டவர் வருகையின் பொழுது நாம் அனைவருமே மீட்பின் ஆடையை அணிந்தவர்களாய் அவர் முன்னே வெளிப்பட்டு அந்த மாட்சிமையில் பங்கு பெறுவோம் என்று சொல்லி இன்றைய வார்த்தைகள் நமக்கு சிந்தனையை கொடுக்கிறது. இந்த இறை சிந்தனைகளோடு நாம் ஜெபத்திற்குள் கடந்து செல்வோம். மக்களை, எங்களை அன்பு செய்கிற நல்ல ஆண்டவரே, இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை எங்களுக்கு கொடுத்தீரே. அப்பா, உமக்கு நன்றி 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 சொல்லுகிறோம். இந்த நாளிலும் உம்முடைய உயிருள்ள வார்த்தைகளின் வழியாக எங்களோடு பேசினே. எங்கள் கடமை என்ன, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த நாளில் உம்முடைய வார்த்தையின் வழியாக நீர் எங்களோடு பேசினீரே. டாடி, நன்றி 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 சொல்லுகிறோம். அப்பா, இந்த இறை வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் விண்ணக ஒளி பீடத்திலிருந்து தேவரீர் ஆசீர்வதிப்பீராக. ஆமென் டாடி. இந்த இறை செய்தியை கேட்கிற ஒவ்வொரு மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் விண்ணக ஒளி பீடத்திலிருந்து தேவரீர் ஆசீர்வதித்து ஆசீர்வதித்து அவர்கள் மகிழ்ந்து களி கூறச் செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல ஆண்டவரே. ஆமேன் ஆமேன் ஆமேன்.